கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டம் குண்டுலுப்பேட்டின் பொம்மலாபுரா கிராமத்தில் கடந்த 2 மாதங்களாக புலிகளும் சிறுத்தைகளும் அடிக்கடி கிராமத்துக்குள் நுழைந்து கால்நடைகளை கொண்டு வந்தன. இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பொம்மலாபுரா கிராமத்தில் கங்கப்பா என்பவரின் நிலத்தில் புலியை சிறைப்பிடிக்க பெரிய கூண்டு அமைத்திருந்தனர். ஆனால் புலியோ சிறுத்தையோ சிக்கவில்லை. யானைகள் மூலம் சிறுத்தை புலியை வனத்தின் உட்பகுதிக்குள் விரட்டவோ சிறைப்பிடிக்கவோ முயற்சி செய்யாததால் கிராமத்தினர் கோபத்தில் இருந்தனர். நேற்று காலை கிராமத்தின் எல்லையில் புலியை பார்த்த சிலர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். ஆனால் அவர்கள் சாவகாசமாக அங்கு வந்தனர். அதற்குள் புலி சென்றுவிட்டது. இதனால் கோபமடைந்த கிராமத்தினர் வனத்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் 10 பேரை புலியை சிறைப்பிடிக்க வைக்கப்பட்டிருந்த கூண்டில் அடைத்து பூட்டினர். தகவல் அறிந்து குண்டுலுப்பேட் பண்டிப்பூர் மண்டல வனத்துறை அதிகாரிகள் சுரேஷ், நவீன் ஆகியோர் அங்கு வந்தனர். அப்போது அதிகாரிகளுக்கும் கிராமத்தினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. 2 மாதங்களாக வன விலங்குகளால் அச்சத்தில் வாழ்ந்து வருகிறோம். புலி குறித்து தகவல் தெரிவித்தும் தாமதமாக வந்தது ஏன் என கிராமத்தினர் கேள்வி எழுப்பினர். புலியை பிடிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கிராமத்தினரை சமாதானப்படுத்திய அதிகாரிகள் கூண்டில் அடைக்கப்பட்டிருந்த வனத்துறையினரை மீட்டுச் சென்றனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.